அட பாவிங்களா! தலையும் புரியாம, காலும் புரியாம குடும்பம் எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து காவேரி, விஜய் பிரிச்சுட்டாங்க. இவங்க தான் பிரிச்சிருக்காங்க. விஜய் ஒண்ணும் பண்ணல. காவேரி ஒண்ணும் பண்ணல. இந்த யமுனா தலையும் புரியாம, காலும் புரியாம, அறிவு கெட்ட லூசு என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கு. அட பாவிங்களா! யமுனாவோட வாழ்க்கை போயிடும். நிவின் கூட வந்து சேர்ந்துருவா. நம்ம வாழ்க்கை போயிடும் நினச்ச பயத்தில் வந்து இந்த யமுனா வந்து குடும்பத்துக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கு. அட கடவுளே! நான் கூட வேற என்னமோ இருக்குமோ ஏதோ இருக்குமோ அப்படின்னு நினச்சா இந்த யமுனா பண்ண வேலைங்க இவ்வளோ வேலையும். நிவின் வந்து காவேரியோட ஓடி போயிடுவார் அப்படின்னு நினச்சி இந்த யமுனா பண்ண வேலை போச்சு, எல்லாமே போச்சு. அதனால என் ஃபேமிலி எல்லாம் ஒட்டு மொத்தமாக போய் ரோட்டில் நின்று அசிங்கப்படுத்தி சண்டையை போட்டு, அதான் ரோட்டில் சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா, அசிங்கப்படுத்தி சண்டையை போட்டு என் பிள்ளைய நீ வந்து இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியா அப்படின்னு சொல்லி தலையும் புரியாமல் காலும் புரியாமல் மல்லு கட்டி மண்டையை உடைச்சி காவேரியை வீட்டுக்கு தரன்னு வராத காவேரியை இழுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது. அப்பா ஐயோ கடவுளே! இந்த ராகினியை பசுபதி அன்பு எதிர்பார்த்தது குடும்பத்துக்காரவங்களே சேர்ந்து செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். விஜய் எந்த அளவுக்கு காவேரியை நேசிக்கிறாரு, காவேரி எந்த அளவுக்கு விஜயை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் குடும்பத்தை வீட்டை விட்டு துரத்துங்க. அதை தான் நான் சொல்ல வர்றேன். இந்த யமுனாவுக்கு தேவையாது. உன் புருஷனை நீ காப்பாற்றணும்னா நீ உன் புருஷனத்தை அடக்கி வைக்கணும். இங்கே வந்து குடும்பத்தில் வந்து அக்கா வாழ்க்கை போச்சு, அவள் வீட்டை விட்டு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெட்டியாவில் குடும்பத்தை கெடுத்து காவேரியும் விஜயும் பிரித்து வச்சுட்டாங்களே. இந்த முழுக்க இந்த யமுனாதே காரணம். யமுனாவுக்காக எவ்வளோ தூரம் விஜய் பண்ணியிருக்காரு, காவேரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அவளுக்கு தெரியாமல் இப்படி ஆயிடுச்சுங்க. நான் கூட வேறு எதாவது தலையை சுற்றி மூக்க தொட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம வீக்கா ஃபேன்ஸ் எல்லோரும் கூட இதை எதிர்பார்க்கலையே. இந்த யமுனா வந்து விஜய் காவேரியை பிரித்து வைப்பான்னு சொல்லிட்டு போச்சு. அதுதான் நிவின் வந்திருக்காரு. ஏன்னா யமுனா ஓடுறால நம்மளை பின்னாடியே போவோம் அப்படின்னு சொல்லி நிவின் வந்து தான் நடு ரோட்டில் நின்று வெளியில் வாங்க, எல்லாம் வெளியே வாங்க, நியாயமா இது உங்களுக்கு, உங்கள் பேரை எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு, என் பிள்ளைய ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு, இது நியாயமா அப்படின்னு சொல்லி பெரிய நியாயஸ்தர்கள் மாதிரி நியாயம் கேட்டிருப்பாங்க. அதனால் விஜய்வுக்கும் குமரனுக்கும் சண்டை வந்திருக்கும். சண்டை வந்ததில் நெஞ்சு சட்டையை பிடிச்சி மல்லு கட்டியிருக்காங்க. அதில் காவேரி நீ வாழவே வேணாம், வீட்டுக்கு கூப்பிட்டு போய் காவேரி மனசில் இருக்கிறது என்னன்னு தெரியாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. என்னங்க இது? இப்போ இதில் விஜய் காவேரி என்ன பண்ணாங்க? ஒரு தப்பு பண்ணலையே. குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக வீட்டை விட்டு துரத்துங்க விஜய். நான் சொல்கிறேன், துரத்துங்க. என்னங்கடா